முதல்ல மாப்பிள்ளையை கொண்டு வந்து மணவடையில் அமர வைப்பாங்க. ஆமா. பெண்ணானவள் கால தாமதமாக அலங்காரம் செய்து தோழிமார்களோடு மணவேடைக்கு வருவாள். சரி, அது வரைக்கும் இந்த மாப்பிள்ளை காத்திருக்கணும். ஆமா, வெயிட்டிங்ல இருக்கணும். ஆமாங்க. அந்த கல்யாணம் தாலி கட்டு வரைக்கும் மாப்பிள்ளை பெண்ணுக்காக காத்திருக்கணும். பெண்ணுக்காக காத்திருக்கணும். கல்யாணம் முடிஞ்ச பிறகு பெண்ணானவள் மாப்பிள்ளைக்காக காத்திருப்பான். காலையில போன மனுஷன் ராத்திரி எப்ப வாராரோ, எப்போ வருவாரோ, எத்தனை மணிக்கு வருவாரோ, சாப்பிட்டாரோ, அதான சாப்பிடலையா அப்படின்னு பெண்ணா பிறந்தவள் கணவனுக்காக காத்திருப்பது காலம் எல்லாம். ஆனா மனைவிக்காக காத்திருப்பது மணவரையில் மாத்திரம்தான். அந்த ஒரு நாள் மட்டும்தான். அப்பேற்பட்ட இந்த சிவசுப்பு தேவரை மாப்பிள்ளை போல அலங்கரித்து மணவரையிலே அமர வைத்து மாப்பிள்ளையாக அமர்ந்திருக்க அம்மா இந்த மீனாட்சி அம்மாள் வெண்கொடியை அந்த 18 தோழிமார்கள் சிவசுப்பு தேவர் மீனாட்சி திருக்களத்திலே திருமாங்கல்யத்தை சூட்டினார். கூடியிருந்த பெண்கள் எல்லாம் திருக்குலவை இட்டார்கள். அப்படி சிவசுப்பு தேவரும் இல்ல மீனாட்சி அம்மாள் திருக்களத்திலே திருமாங்கல்யத்தை சூட்டி மாலை மாற்றினார்கள். சுண்டு விரல் கைபிடித்து அக்கினியை 3 முறை வலமை வந்து அம்மி மிதித்தார்கள். அருந்ததியை பார்த்தார்கள். அப்பேற்பட்ட இந்த மாப்பிள்ளையும் பெண்ணுமாக பால் பழங்கள் எல்லாம் அருந்தி அமர்ந்திருக்கும் ஏழையிலே வந்திருந்த சனங்கள் எல்லாம் இந்த கொத்தாளி மரவர் குலத்தை சார்ந்த மக்கள், தேவர் குலத்தை சார்ந்த இந்த மக்கள் எல்லாம் ஒன்று கூடி ஆசீர்வாதம் செய்து சாப்பாடு போஜனங்கள் எல்லாம் முடித்து அந்த சத்திரப்பட்டி நகரத்தில் அவரவர்கள் இல்லத்திற்கு சென்ற நேரம்
இந்த சிவசுப்பு தேவரும் மனைவியான மீனாட்சி அம்மாளும் ஆண்டவன் பகவானுடைய அனுக்கிரகத்தினாலே அங்க மாலையிட்டு மனம் முடித்து மகிழ்ச்சியோடு வாழ்ந்து வார வாழ்ந்து வார சிவசுப்பு தேவரும் மனைவியாகிய மீனாட்சி அம்மாளும் மாலையிட்டு மணமடித்து மன்னவரம் தேவியுமாக மன மகிழ்ச்சியோடு வாழ்ந்து வருகிறார்கள். பூவும் மனமுமாக புகழோடு வாழ்ந்து வருகிறார்கள். கண்ணம் இமையும் போலே கணவனும் மனைவியுமாக ஒன்று கூடி கடமை கண்ணியம் கட்டுப்பாடு தவறாமல் கணவன் சொல்லை மனைவி கேட்டு மனைவி சொல்லை கணவன் கேட்டு மன்னன் சொல்லை தேவி கேட்டு தேவி சொல்லை மன்னன் கேட்டு ஆடலும் தேவியுமாக அழகோடு வாழ்ந்து வரக்கூடிய நாளையில் பூவும் மணமும் போல் புகழோடு வாழ்ந்து வருகிறார்கள். நகமும் சதையும் போல நலவோடு வாழ்ந்து வருகிறார்கள்.
கண்ணும் இமையும் போல கட்டும் கருத்தோடு வாழ்ந்து வரக்கூடிய காலத்தில் அவடி வாழ்ந்து வரும் நாளையில சக்கரவர்த்தி நகரத்தில சிவசுப்பு தேவருக்கும் மீனாட்சி அம்மாளுக்கும் மக்கள் 4 பேர்கள் அவடி சிவசுப்பு தேவருக்கும் மீனாட்சி அம்மாளுக்கும் அருந்தவத்தின் பயனாக அழகோடு பிறந்தவர்கள் என்று பார்ப்போமா சங்கரலிங்க தேவரென்றும் சங்கரலிங்க தேவரென்றும் மாடப்ப தேவரென்றும் இளையவராக பிறந்தவர் தேவர் என்றும் தம்பி 4 பேர்கள் அவதரித்தார்கள் பட்டி நகரத்தில் தவம் இருந்து தவம் இருந்து அருந்தவத்தால் பெற்ற தவம் இருந்து ஆண்டவன் பகவானுடைய அனுக்கிரகத்தினால கொத்தாளி மரபர் குலத்திலே நீரும் இறப்போடு வாழ்ந்து வரக்கூடிய சிவசுப்பு தேவர் அவருடைய மனைவியான மீனாட்சி அம்மா மாலையிட்டு மணமடித்து கணவரும் மனைவியுமாக வாழ்ந்து வரக்கூடிய காலம் ஆண்டவன் பகவானுடைய அனுக்கிரகத்தினால இவருக்கு அடுக்கடுக்காக 4 ஆண் குழந்தைகள் பிறந்தார்கள். ஒன்றல்ல 2 அல்ல 4 ஆண் குழந்தைகள். அப்பேற்பட்ட இந்த சிவசுப்பு தேவருக்கும் மனைவியான மீனாட்சி அம்மாளுக்கும் ஆண்டவன் அனுக்கிரகத்தினாலே அடுக்கடுக்காக 4 ஆண் குழந்தைகள். சங்கரலிங்க தேவர் என்றும் மாடப்ப தேவர் என்றும் வன்னிய பெருமாள் தேவர் என்றும் கடைசியாக பிறந்தவர் சின்ன மாடப்ப தேவர். அப்படி 4 ஆண் குழந்தைகள் வந்து நலவோடு வந்துதான் பிறக்க இந்த சிவசுப்பு தேவரும் மீனாட்சி அம்மாளுமாக ஒன்று கூடி ஐயா 4 நல்ல குழந்தைகளை வளர்த்துவாரா பாராட்டி சீராட்டி விளக்கரித்தே
தொட்டில் கட்டி நடைபெறத்தி வளர்ந்து வார நகரத்தில தேவரவர் பெற்ற மக்கள் ஆண் குழந்தை நாளையிலே இருவயதா வயதுமாக்கே ஆண்டவன் அனுக்கிரகத்தினால் அருந்தவத்தால் பெற்றெடுத்த மக்கள் சிவசுப்பு தேவர் மீனாட்சி அம்மாள் அருந்தவத்தால் பெற்ற மக்கள் அழகு மக்கள் 4 பேர்கள். இல்ல சங்கரலிங்க தேவர், மாடப்ப தேவர், வன்னியபெருமாள் தேவர், சின்ன மாடப்ப தேவர் என்று 4 பேர்களும் அப்படி வளர்ந்து வரக்கூடிய காலம். பிள்ளைகளை தரையில் விட்டால் வெள்ளை கால்கள் நோகும், பூமியில் விட்டால் பொற்பாதம் நோகும், வெயிலடித்தால் விட்டோமானால் பிள்ளைகளுக்கு மேனிகருக்குமே என்று தாயின் தகப்பனோ தோளிலே தொட்டில் கட்டி தொடையிலே நடைபெறத்தி, மார்பிலே தொட்டில் கட்டி மடியிலே நடைபெறத்தி மக்கள் 4 பேர்களையும் அழகோடு வளர்த்து வருகிறார். யான் பிள்ளையானாலும் ஆண் பிள்ளை, நம் குழந்தளைக்க பிறந்த பிள்ளை, குலத்தை காக்க பிறந்த பிள்ளை என்று தாயும் தகப்பனும் வேறும் புகழோடும் பிள்ளைகளை பெருமையோடு வளர்த்து வருகிறார். அப்படி வளர்த்து வரும் காலத்தில் இந்த சின்ன மாடப்ப தேவர், அவருக்கு மூத்தவராகிய வன்னியபெருமாள் தேவர், அவருக்கு மூத்தவராகிய மாடப்ப தேவர், எல்லோருக்கும் முதலாக பிறந்த சங்கரமூர்த்தி தேவர், இந்த சங்கரலிங்க தேவர் என்றும் அண்ணன் தம்பி 4 பேர்களும் அப்படி நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமா அம்மா வளர்ந்து வரும் காலத்தில் அவர்களுக்கு வயதல்ல, வயதல்லையா, 1 வயதா 2 வயதா மொத்தம் 3 வயதுமாச்சு. 1வது வயதில ஊர்ந்து விளையாடுவாராம், 2வது வயதில இருந்து விளையாடுவாராம், 3 நல்ல வயதுமாச்சே 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 காதும் குத்தி வயதுமாச்சே 3வது வயதில முடியிறக்கி காது குத்தி, காது குத்தி கொடுக்கமிட்டு கைக்கு தங்க காப்பணிந்து வயதுமாச்சே வய
அபயதுமாக்கி வயதாச்சே அபயதுமாக்கி நடந்து விளையாடும் பருவமாக்கி அபயதுமாக்கி ஆகே அருந்தவத்தால் மக்கள் வீர்கள் தேவர் என்றும் வேந்தை அம்மாள் நாளை வயதில அம்மா குத்தி அம்மையா கடுக்குமிட்டு அப்பணிந்தா அவனி சத்திரப்பட்டி நகரத்தில் பெற்ற மக்கள் ஆண்குழந்தை வரும் வயதிலே நடந்து விளையாடும் பருவமான நான்காவது வயதிலே தேவர் மீனாட்சி அம்மா பெற்ற மக்கள் அம்மா 4 ஆண் குழந்தைகளை நலமோடு வளர்த்து வருகிறார் தாயின் தகப்பனம். ஆயிரம்தான் இருந்தாலும் காக்கைக்கு தன் குஞ்சு பொன் குஞ்சு என்று சொல்வதைப் போல ஒரு தாயானவள் ஒரு பிள்ளை 2 பிள்ளை இல்ல, அந்த காலத்துல 21 பிள்ளை பெற்றவளும் இருக்கா. ஒரு மரக்கா 21 பிள்ளைகளையும் பெற்று தாயின் தகப்பனை பேணி பாதுகாத்து நல்ல முறையில் வளர்த்து பிள்ளைகளுக்கு கல்யாணம் முடித்து பேரம் பேத்தி எடுத்திருக்காங்க. அந்த காலம் இந்த 21 பேர் வளர்ந்தாங்க. தவங்கிற காலத்துல தாயின் தகப்பனுக்கு சாப்பாடு கொடுக்க 27 பேருக்கு சங்கடமா இருக்கு. ஒரு தாயின் தகப்பன் எத்தனை பிள்ளைகளை பெற்றாலும் ஒண்ணு போல பாவித்து வளர்த்துருவாங்க. ஆனா இந்த பிள்ளைகள் வளர்ந்த பின்னால தாயின் தகப்பன் 2 பேரை பார்க்கறதுக்கு அவ்வளவு சங்கடம், அவ்வளவு கஷ்டமா இருக்கு. ஏன்னா கல்யாணம் முடிக்கும் வரைக்கும் தாய் தகப்பன் கட்டுப்பாட்டுல இருக்கான். கல்யாணம் முடிஞ்ச மறுநாள் தாய்க்கு பின்னு தாரம்னு சொன்னாம் இல்லையா. சில பேருக்கு தாரம், சில பேருக்கு அது அவதாரமா மாறிடும். மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்தவரம் என்று சொல்வதை போல அவரவர்கள் ஊழ்வினை பயன் இல்லையா. அப்படி வாழ்ந்து வரக்கூடிய காலத்தில் எல்லாருக்கும் எல்லாம் அமைஞ்சிடாது. ஆண்டவன் ஏதாவது ஒரு குறைய வச்சுதான் உலகத்துல படைப்பான். அதை போல யார் வேட்டை எதை கேட்கணுமோ அதைத்தான் கேட்கணுமே தவிர எதை சொன்னாலும் தலையை ஆட்டிடக்கூடாது. ஆமா, அறுபாடுபட்டு துயரப்பட்டு உன்னை பேணி பாதுகாத்து வளர்த்தால அந்த தாய மனைவி பேச்ச கேட்டு ஒரு வாய் சோத்துக்கு இப்படி அலைய விட்டுட்டியப்பா. நாளைக்கு உனக்கு இதே நிலைமை தானே. அத போல
இந்த சிவசுப்பு தேவரும் மீனாட்சி அம்மனும் மக்களை அப்படி பாசத்தோடு வளர்க்காங்க. எல்லாருக்கும் கிடைச்ச மாதிரிய பிள்ளை 4 தங்கம் தான். அப்பேற்பட்ட இந்த சங்கரலிங்க தேவரும் மாடப்ப தேவரும் வன்னியபெருமாள் தேவரும் சின்ன மாடப்ப தேவரும் தாயின் தகப்பன் வார்த்தை சொல்லு தட்டாத பிள்ளைகள். தாயை காக்கும் தனைய தாய் சொல்லாத பட்ட பிள்ளை. அப்பேற்பட்ட இந்த 4 மக்கள் அப்படி வளர்ந்து வரும்போது இந்த சிவசுப்பு தேவருக்கும் மீனாட்சி அம்மாளும் அப்படி பிள்ளைகளை வளர்த்து வரும்போது இந்த 4 ஆண் குழந்தைகளுக்கும் வயதென்ன 5 நல்ல வயதுமாச்சே வயதுமாச்சே நல்ல வயதுமாச்சே பிராயமாச்சே 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 அறியாத பிராயமாச்சே பிராயம் 5வது வயதிலே வயதிலே மக்கள் 4 பேரும் நானு பேரும் படிக்க வைத்து பள்ளி சேர்க்க வேண்டும். சேர்க்க வேண்டும். தகப்பன் 2 பேரும் 2 பேரும் நாளை ஈல கூடை கழிந்ததொரு தனமதி ஈல மக்களைத்தான் கொண்டு வந்து தன்னதில தன்னதில படிக்க வைத்தார் படிக்க வைத்தார் படிக்க வைத்தார் படிக்க வைத்தார் படிக்க வைத்தார் சரஸ்வதி பூஜைகளில் மறுநாள் ஆயுத பூஜை விஜயதசமி. ஆமா அன்றைய தினத்தில இந்த சிவசுப்பு தேவரும் மீனாட்சி அம்மாளும் அழகு மக்களை கொண்டு வந்து பள்ளிச்சாலையிலே படிக்க வைத்தார்கள். ஒரு குழந்தை எதற்காக பள்ளிக்கூடத்தில் படிக்க வைக்கிறாங்க? ஒரு குழந்தை பிறக்கும் போது ஊனக்கண்களோடு பிறக்கிறது. அதை ஞானக்கண்ணாக மாற்ற வேண்டுமானால் அந்த வல்லமை சக்தி ஆற்றருக்கு வாத்தியார் ஆசிரியர் ஒருவர் தான். அவர் நினைச்சாதான் ஒரு IAS IPS MAPL போன்ற அதிகாரிகள் எல்லாம் வரணுமான ஒரு வாத்தியார் நினைச்சாதான் நடக்கும். ஆமா வீட்டில் இருந்தாம்னு சொன்னா அறிவு வளருமா? ஆமா பள்ளிக்கூடம் போனாதான் அறிவு வளரும். ஞானம் பிறக்கும். அந்த ஞானத்தை கற்றுத்தர வேண்டுமானால் இந்த உலகத்தில் ஒரே ஒருவர் ஆசான் மட்டும்தான். அதான் எழுத்தறிவித்தவன் இறைவனாவான். அதை போல இந்த மக்கள் 4 பேர்களை நல்ல முறையில் வடிக்க வைக்க வேண்டுமே என்று சரஸ்வதி பூஜைகளில் மறுநாள் ஆயுத பூஜை விஜயதசமி அன்றைக்கு பள்ளிச்சாலையை கொண்டு படிக்க வைத்தார். வண்டரித்த ஓலை கொண்டு வரைந்தார்கள் அச்சரத்தை.